அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும். ஐயா, நீங்கள் கடவுள் ஒருவரே என்று சொன்னீர்கள். பிறகு ஏன் இந்த உலகில் பல மதங்கள் உள்ளன? மிக நல்ல கேள்வி. எல்லாம் வல்ல இறைவன் நம் அல்லாஹ் ஒரேயொரு மதத்தை மட்டுமே அனுப்பியுள்ளான். ஆனால் மக்களுக்கு வழிகாட்ட பல தூதர்களை அனுப்பியுள்ளார். ஒரு சாதாரண மனிதன் ஏதாவது புதிதாக செய்தால் மக்கள் அவரை கடவுளாக ஆக்குகிறார்கள். நான் சொல்வது சரியா தவறா? சர்வவல்லமையுள்ள கடவுள் ஒரே ஒரு செய்தியை அனுப்பியுள்ளார், ஆனால் வெவ்வேறு தூதர்களை அனுப்பியுள்ளார். அதாவது ஆதாம், ஆபிரகாம், மோசஸ், இயேசு, முகம்மது போன்ற அனைவரின் மீதும் அமைதி நிலவட்டும். அனைத்து தூதர்களும் எல்லாம் வல்ல இறைவனிடம் உனது விருப்பத்தை சமர்ப்பிப்பதற்காகவே கற்பித்தார்கள். அரேபிய மொழியில் ஒரு நபர் தனது விருப்பத்தை கடவுளிடம் சமர்ப்பித்தால் அவர் ஒரு முஸ்லிம் என்று அழைக்கப்படுகிறார். அதனால்தான் எல்லா மதங்களும் ஒரே கடவுள் என்று கூறுகின்றன. என்னால் நிரூபிக்க முடியும். முதலில் நாம் முக்கிய பிரபலமான மதங்களான கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை தேர்வு செய்கிறோம். கிறிஸ்தவர்களை பார்ப்போம். பைபிள் யோவான் சுவிசேஷம் அத்தியாயம் 5:30 கூறுகிறது, என்னால் எதுவும் செய்ய முடியாது, நான் கேட்கிறபடியே நியாயந்தீர்க்கிறேன், என் நியாயத்தீர்ப்பு நியாயமானது, ஏனென்றால் நான் என்னையே அல்ல, என்னை அனுப்பினவரையே பிரியப்படுத்த விரும்புகிறேன். மிக தெளிவாக உள்ளது. இப்போது நாம் பார்க்கிறோம். இந்து வேதமான யஜுர்வேத அத்தியாயம் 32 கடவுளுக்கு உருவம் இல்லை என்று கூறுகிறது. இப்போது குரானில் சூரா பகரா அத்தியாயம் 2:163 மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன், அவனைத் தவிர வேறு நாயனில்லை, அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இது தெளிவான தகவலாக இருக்கும் என நினைக்கிறேன். மேலும் சர்வவல்லமையுள்ள கடவுள் பூமியின் முகத்தில் 124,000 தூதர்களை அனுப்பியுள்ளார் என்று நமது முகம்மது அவர்கள் மீது சமாதானம் உண்டாகும் கூறுகின்றனர். குரானில் 25 பேர் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளனர். மற்றவர் எல்லாம் நமக்கு தெரியாது. யாராவது என்னிடம் கேட்டால் ஸ்ரீராமர், கிருஷ்ணர், விஷ்ணு, சிவா ஆகியோர் கடவுளின் தூதர்கள் என்று கருத முடியுமா? இந்த பெயர்கள் குரானில் இல்லை என்பதால் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் என்று கூறுகிறேன். எனவே எல்லாம் வல்ல இறைவன் ஒரே ஒரு செய்தியை மட்டும் அனுப்பியுள்ளான். காலப்போக்கில் வேதங்கள் மாறிக்கொண்டே இருந்தன, இடைச்சிறுகல்கள் இருந்தன, புனைவுகள் இருந்தன, வேதம் மாறிக்கொண்டே இருந்தது. சர்வவல்லமையுள்ள கடவுள் ஆதம் இலிருந்து ஆரம்பித்து கடைசி தூதர் முகம்மது அனைவரின் மீதும் அமைதி நிலவட்டும். இவர்களுக்கு இடையில் மொத்தம் 124,000 தூதர்களை சர்வவல்லமையுள்ள கடவுள் அனுப்பினார். ஆனால் மக்கள் அவர்களை கடவுளாக உருவாக்கி வழிபடத் தொடங்கினர். மிகவும் தெளிவாக உள்ளது. பல தூதர்கள், பல மதங்கள், ஆனால் எல்லா மதங்களும் ஒரே கடவுளை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கூறுகின்றன. நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திப்பேன்.